வந்து ஒரு நிமிஷம் இருங்க. முத வந்து கண்ணை திறந்து பார்க்கணும். ஓகேவா? ஐயோ கண்ணை மூடிக்கிட்டே பதில் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் ஈவெண்ட் தானே வரலாதான் சொன்னேன். நார்மல் ஒன்று வரணும்னு சொன்னேன் நானு. அதுதான் மேப் திறந்து பார்க்கணும். கண்ணை திறந்து காது கொடுத்து கேட்கணும். பொம்பளை புள்ள நான் ஈவெண்டா போட்டிருக்கேன். நான் ஈவெண்ட் போட்டுதான் நீங்க கேட்கலாம். ஈவெண்டா போட்டேன். என்ஜாய் தி அலெக்ஸ். I got the Quadra Elimination Medal. Let's fight together. என்ன கல்யாணம் எங்கடா கல்யாணம் பண்ணதை பண்ணிட்டு நல்லா ஒழுத்த பிள்ளைய பத்துக்குவீங்க. அடுத்தவங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணது எல்லா வார்த்தையும் அதுதான் சொல்றாங்க. அப்ப உனக்குன்னு சொல்லிருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப நீ கேட்டியா? நீ கல்யாணம் பண்ணிட்டியா ப்ரோ? இல்ல பிரவுன் ப்ரோ நீ கல்யாணம் பண்ணிட்டியா? நீ சொன்னாம நான் கேட்றேனா? இல்ல ப்ரோ இன்னும் பண்ணலையா? சரி சரி. பண்ணாதவங்களுக்கு தான் ப்ரோ அட்வைஸ் நிறைய பண்றாங்க. ஆமா அந்த அனுபவம் வர நானா சொல்றேன். இல்ல ப்ரோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா இவங்க கல்யாணம் அதாவது நான் வந்து வீடியோல பார்த்தா சொல்றேன். நான் உங்களை சொல்றேன். அப்ப அவங்க உனக்கு இன்னும் முன்னாடி ஒரு ஆள் சொல்லிருப்பாங்களா? ஆமா எங்களுக்கு சொன்னாங்க தான். அப்ப நீங்க கேட்டீங்களா? அப்பயே நீ கேட்கல. இல்ல அப்புறம் எதுக்கு எங்களை திருத்த பாக்குறீங்க? இல்ல நாங்க அவங்களையும் மீறி சரி நாங்களாவது நல்லா பார்த்துப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனா அது அந்த மாதிரி வரமாட்டுது. நம்ம எந்த அளவுக்கு நல்லா பார்த்தாலும் அது தப்பா தான் முடியுது ப்ரோ. சரி இரியா சரி இருங்கயா. நீ கல்யாணம் பண்ணியா பண்ணிட்டு நீ ஒரு அட்வைஸ் பண்ணுவல அப்பதான் உனக்கு புரியும். ஒரு தாலி தான் ஒரே ஒரு தாலி தானே கட்டி பாருங்க. யாரு வேணான்னா ஒரே ஒரு தாலி தான் கட்டி பாரு. லைஃப் என்ஜாய் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? இல்ல அதுவும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அது எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். பண்ணுங்க. வயசு இருக்கும்போதே கல்யாணம் பண்றேன். அதுக்கு என்ன இப்படியே சொல்லி உடம்பெல்லாம் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. ஆமாய்யா இப்பயே கல்யாணம் பண்ணாதான் எப்பயா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அது எப்போ கல்யாணம் பண்ணா என்ன? அது வீட்டுல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ நீ கல்யாணம் கேட்குற அதானே டைரக்டா சொல்லு. என்ன ப்ரோ இதுக்கு மேல எப்படி ப்ரோ பொண்ணு இல்ல நீனா ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணு. பண்ணா ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. லவ் பண்ணா கூட நம்ம ஜாதகம் பாக்குறீங்க. ஜாதகம் பாக்குறாங்க நம்ம வீட்ல இல்ல பொண்ணு வீட்ல பாக்குறாங்க. I need a stock. அவங்க எப்பயும் ஜாதகத்தை பார்த்தாலே இதை தொல்லை. அதான காண்டாவது. நீங்களாச்சும் ஒன்று தமிழ் விழா 2 கல்யாணம் பண்றதுக்கு ஜாதகமா பார்த்தாங்க உனக்கு? இல்ல ப்ரோ நம்ம பார்த்து எது ஓகே பண்ணாலுமே அது இல்ல அது
அது வந்து பொண்ணு பார்த்து ஜாதகத்தை வைப்பாங்க. லவ் மேரேஜுக்கு என்ன அது என்ன ஒத்துக்கினாலும் கேட்பாங்க தான், ஜாதகம் பார்ப்பாங்க தான். லவ் மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு நம்மள பாக்கணும்ல. அதாவது ஜாதகம் லவ் மேரேஜ் பார்ப்பாங்க பண்ணி தான். அரேஞ்ச் மேரேஜ்ல ப்ரோ ஜாதகம் கேட்பாங்க ப்ரோ. அப்பா கேட்பாங்க தான். லவ் மேரேஜ் வந்து ஆனா வீட்ல எனக்கு வந்து அப்படி எப்படி எதுவும் ப்ரோ சமாளிக்கிறாங்க? எனக்கெல்லாம் அது கேட்கலப்பா. நாமளும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஜாதகம்லாம் பார்க்க வேணான்ட்டேன் பிரிச்சு நான். வர்றதுக்கு தான் ப்ரோ வழி. பிரிச்சு வர்றதுக்கு புது வழி ப்ரோ. நான் என்ன கேட்டாங்க, ஜாதகம்லாம் பார்க்கலாம் தேவையில்ல அப்படி சொல்லிட்டேன். பையன் வீட்ல இருந்து சொல்லியாச்சு ப்ரோ, பொண்ணு வீட்ல கேட்க மாட்டாங்க. கேட்டா சொல்லணும் ஜாதகத்துல 2 பொண்டாட்டி இருக்குமா, நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க தங்கச்சி பொண்ணோட தங்கச்சி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு தான் கேட்கணும். அப்போ எதுக்கு நல்ல ஜாதகம்? ஐடியா இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் ப்ரோ. இல்ல இந்த ஐடியா எனக்கு இன்னைக்கு தான் கண் திறந்து விட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். ஏன்னா ஜாதகம் தோசை வந்துடும்ல, தங்கச்சி சேர்த்து வந்தா. அதே பொண்ணு bro. பொண்ணு சொல்லுச்சு எனக்கு கண்ணை திறந்து பொண்ணு தான் ஜாதகம் bro. பொண்ணு ஜாதகம் 2 பாப்பா இல்ல. சொல்லிட்டாங்க. அத ஒண்ணே அடிக்கிற தங்கி ப்ரோ அடிக்கிறது. கண்ணை திறந்துட்டேன் ப்ரோ. கண்ணை திறந்துட்டேன். என் வயித்துல பீரை வாச்சிங்களே. இல்ல ப்ரோ இது கேளு வரைக்கும் bro. நான் என்ன தெரியுமா சொல்லிருக்கேன், ஏதாவது பெருசு வந்து கேட்டீங்கன்னா உங்க வீட்ல பொண்ணு இருந்தா கட்டிவி அப்படின்றேன். இந்த ஜாதகம் செட் ஆகலைன்னா அதுக்கு ஒரு வார்த்தைக்கு எனக்கு மீனிங் தெரியாம இருந்துச்சு. அதாவது சாப்பிட்டு இனிமே கேட்டுருவாங்க ப்ரோ. ஆமா ஜாதகம் சரியில்லை. ஆமா ப்ரோ ஜாதகம் சரியில்லை, எனக்கு 2 பொண்டாட்டியா. ஆமா ஃப்ளார் அடிச்சிருக்கேன். போலாமா எனிமியை நோக்கி செல்வோம். நான் இவனை தரக்கூடாதான் பாக்குறேன். இழவெடுத்து அந்த இழவெடுத்து அந்த போறதுக்கு என்ன தவிர வேற எவங்கையும் கிடைக்க மாட்டாங்க. என்னது ப்ரோ? விதி போறது அமைக்கப்பட்டுள்ளது. விதியின் சதி. போறது எனக்கு மத்த தான் எல்லாத்துக்கும் சொன்னாங்க. கிடைக்கும், உங்களுக்கு மட்டும் கிடைக்கும் ப்ரோ. அப்படிப்பட்டு யாரும் எனக்கு ஸ்கோரக்ஸ் தரணும்னு அவசியம் இல்லை. உழைச்சி எடுத்து அவர் 3 நாளா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் ரோஸ் வந்துச்சோ. கிடி குத்தி காமிக்கிடி. ஆரிக்ஸ் வாயை திறப்பான்னு பார்த்தேன், திறக்கலையே. ஏய் யாரும் இறங்குற மாதிரி. அதான் ப்ரோ, அதுதான் எனக்கு கிடைச்சிருச்சுல, எப்படி திறப்பாரு? போலாமா? யாருக்கா 5 பாயிண்ட் வேணும்னா சொல்லுங்க. 136 வச்சிருக்கு. வண்டி எடுக்கும் ப்ரோ, கிளம்புவோம் ப்ரோ. நான் ரெடி. ப்ரோ 3x யாருக்கு வேணுமா? கொடுங்க கொடுங்க. 3x தான் இருக்கும். காயின் ஏதாவது மீதி யாராவது வச்சிருந்தாங்கன்னா போடுங்க. மிச்சம் மீதி நான் ஏதாவது. வெற்றிகளுக்கு இருப்பேன். அதெல்லாம் வேணாம். இது யார் பின்னாடி மாவாட்டமா? எனக்கு ஒரு 7 கண் தேவைப்படுது. மாவாட்டா மாட்டாங்களா? இந்த 4 இருக்கு வருந்தா வச்சுக்கோ. சும்மா தான் கிடக்குது. அது நீ நான் எடுத்துக்க. அது யார புடுங்கிறதுக்கு வருது? 4 நம்பர்கிட்ட போட்டுருக்கா? நான் ஆன்சர் எடுத்துக்கோ. ஐயோ அவர் காயின் கேட்டாருல்ல. சரி வாங்க வாங்க போலாம் போலாம். நீர் நேடு ஒன்று இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன வண்டி பாரு பாரு.
போடுறேன். டிராப் பண்ண அப்பார்ட்மெண்ட்ல ஸ்கூல் போ. ஸ்கூல் வேணா போறேன். சரி அப்பார்ட்மெண்ட் போ. யாரையா கீழே ஏய் குதிக்கிறது? எப்படி நிறைய இறங்கிட்டாரு. டிரைவரே கீழே எல்லாம் குதிக்கிற பின்னாடி டிராப்பு கட்கா கிட்ட நினைக்கிறேன். ப்ரோ அது இங்கே இருக்க ஜாகிர ப்ரோ. ப்ரோ இங்கே இருக்கான். பஸ் ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட் இருக்கான் பாரு. இருக்கான் பாரு. இருக்கான் பாரு. யாரோ 3x போடுறனால யார் அது? நம்பர் 4 3x போட்டேன் ப்ரோ. அங்கேயே போட்டிங்களா? சரி ரைட்டு. டாப்ல யாரோ எடுத்தாங்க. சரி விடுங்க, யாரோ எடுத்து வச்சுட்டேன். அவனை பின்னாடி வந்துட போகிறான். யாருக்கு பிக்கப் ஆச்சுமா? சரி ஏன்டா வேணாம், பிக்கப் இருக்கு. சரி வச்சுருங்க. ஈம் இந்த வா. இந்த ஈம் போடு. இந்த ஈம் போடு. ப்ரோ வாங்க ப்ரோ பார்க்கலாம். சரி அது பேக்கில் எடுத்து போடு. நீங்கள் நேரில் போய் அடிச்சிக்கலாம். ராகவ ப்ரோ வந்தாங்க. பேக் எடுத்து போட்டு வை ப்ரோ. வா ப்ரோ. டிக்கியில் போட்டு விடு. வேற நான் எடுத்துக்கிறேன். लास्ट में है जेल उठाओ नहीं है ठीक है उठाओ ये கார் எடுத்துட்டானுங்க. வண்டி எடுத்துட்டேன். வண்டி எடுத்தாச்சு. पागल पागल பகலா இங்க ஒரு பக்கி நிக்குது. को போடுறேன் बराबर நீனும் இருப்பான் बैग பெட்ரோல் தான் பெட்ரோல் போடுறீங்களா? பெட்ரோல்லாம் இல்ல பெட்ரோல்லாம் இந்த ரைட் இந்த கார். வண்டி வண்டி Marked a location. இந்த வண்டியில அந்த வண்டியில யார் ஏறாதீங்க. ஆமாம் இருக்கு. இறங்க இறங்க. அதெல்லாம் வெடிக்க விட வேணாம் ப்ரோ. டயர்லாம் ஒரு டயரும் வெடிக்க போறீங்க என்னவா பின்னாடி ஃப்ளாரு. இதுக்கு நேராக ஃப்ளாரு பின்னாடி 195. Marked a location. ரெஜி கிட்ட கிடையாது. இங்கே தான் வச்சுருக்காங்க. சொருகிச்சு. இறங்கு இறங்கு எல்லாம் இறங்கு. இறங்க இப்போ தரும் அதே தாவும். அந்த இதுல தெரியுமா பிரிட்ஜ் ஓரம் ஒரு இல்ல மலை கிட்ட ரெண்டு பிளாரு மலை கிட்ட இந்த காரில் போகிறான் பாரு. இந்த வண்டி போகுது வண்டி Watch போகுது. out. வண்டி போகுது. அவன் வண்டி எடுத்து ரெடியாக இருக்கான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சரியான ஃபைட் ஓடிட்டு இருக்கு. இந்த போலாம் பாருங்க. Marked a அவனை விடுங்க. location. மலையில் இருக்கணும் பாருங்க அடிக்கிறவன். அப்படியே நேர் அடிக்க நேராக பாருங்க. இருக்காங்க. ஸ்குவாட் எவனா இருக்கானா?
இருக்கா நாக்கு ஏம்பா 2 ஃப்ளாரா? ரோசா இருந்தா கொடுங்க ரோசால எம்கே. எம்ஜி தான் இருக்கு. ஐயோ டிராப் கூடயே உண்டுனே கீழே. கார் வருது. எம்ஜி கீழே விட்ட. ப்ரோ 3x ஒன்று எடுத்துக்கோங்க. கீழே கிடக்குது 3x எனக்கு வேணும். ஐயே சரி அப்படியே ஓடு. ஆமா எடுக்க முடியல கடைசியில். I got supplies. ஜோன் வரக்குள்ள எடுக்க முடியுங்களா? வண்டிக்கு வாங்க. அதில் என்ன வந்தது? MK14 எம்கே நான் எடுத்துட்டேன். நான் ஒரு எம்கே அதுலேயும் கீழே இருக்கிறதுலையும் எம்கேவும் அந்த டிபி மாதிரி ஒன்று இருக்குமே M6 ஏதோ அது M3 ஃபேமஸா? இல்லை டிபி மாதிரி ஒன்று இருக்கும்ல M3. நம்ம வண்டி எடுத்து வந்துருக்கலாம். சரி கேப் ஓப்பன் ஆகாம இருக்கு. Marked a location. ஷெட் ஒன்று ஃப்ரீயாக தான் இருக்கு. Marked a location. எவனா இருக்க போகிறான் ஷெட் உள்ள. கரெக்டாக அடிக்கணும் ப்ரோ. நான் வண்டி நிப்பாட்ட மாட்டேன் சரிங்களா? ஏன்னா எங்க இருக்கான்னு பார்த்துக்கணும். முதல் அடுத்த படுத்துருக்கான் நேராக லெஃப்ட். படுத்துருந்தா தெரியாதா? இல்லை ப்ரோ. லாஸ்ட் 10 பேரில் கில் அடிச்சிக்கலாம். உள்ளார ஒரு கார் நிற்கிற மாதிரி பிரச்சனைக்குள்ளார. Watch out. டிராப்பு பக்கத்தில் ஒன்று கிடக்குது. இதான் இந்த டிராப்பு. அதே என்ன எடுக்கல நினைக்கிறேன். Marked a location. Watch out. இந்த பக்கி போகுது. Marked a location.
எதுக்கு அந்த காலத்துல மேல ஏத்துறீங்க? வண்டி வச்சிருக்கான். அந்த பக்கி எடு. காரை மாத்து ப்ரோ. ஏய் பக்கி வந்துட்டியா? இவன்ட 8x M24 இருக்கு. வேற லெவல் பண்றேன். வா ராகவ், எல்லாம் வாங்க வண்டி ஏறுங்க. நான் வண்டியில தான் இருக்கேன். வேற எதுக்கு போகுது? கார் வாங்கி அடிச்சு விடுமா? 100 காயம் இருக்கு. உங்க வண்டி நிக்குது. எங்க அது ரேண்டம் வண்டி. பாக்கி 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 இங்க வந்துச்சு. Watch out! அவன் டிராப்புக்கு போறான். இங்க வண்டியை காணோம். இல்ல நிப்பாட்டின மாதிரி கிட்டது. நிப்பாட்டின மாதிரி கிட்டது. இதோ அங்கே இருக்கான் ஒரு வீட்டாண்டு. இது பாட்டு, இது கிடையாது வந்தது. ஜீப் எடுத்துறாங்க. இதோ அடிக்கிறான் bro. இந்த மேல 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 மலம். Watch out! இல்ல ப்ரோ. யார்கிட்ட வந்து ஃபியூல் இல்லையா? Help! Help! எங்கிருந்து அடிச்சானே கவர் தெரியல. வந்துட்டான். அடி வந்துச்சு. கவர் வந்துட்ட ஒரு ஆள் bro தூக்கு. நீ அடி bro. நேடு கீடு போட்டு தூக்கிட்டு ஒரு டக்கு போறான். என்ன கை வைங்க. நேடு படுத்துறேன் போறான். அடிக்கிறேன். கை வைங்க தூக்குங்க. ஒரு ஆள் தூக்குங்க. Watch out! அவன் படுத்துருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக அடிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் அவ்வளோதான். ஆமா மட்டும் ஒரு இந்த அடிச்சானே தெரியல. Watch out! இங்கதான் ப்ரோ படுத்திருக்கான் அவன்கிட்ட. இந்த படுத்திருக்கான் பாரு. இன்னொரு அவருக்கு பாரு. வீட்டில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தடி. முடிஞ்சிச்சு. Awesome! ஏய் வீட்டு இந்த வீட்டு மேல இங்க இங்க பின்னாடி தூரமால 8x இருக்குமே ஒரு போட்டு அடிச்சிருக்கலாம். 2 புல்லட்ல முடிஞ்சிருக்கும். வேலை அடிக்கிறான் பாரு. அவங்ககிட்டமே 6 ஸ்கோப் இல்லையா? என்கிட்ட MKS 8x இருக்கு பாரு. போட்டு சிங்கிள் ஷாட் போட்டு வண்டி ஒரு காமிடும். வண்டி இங்கிட்டு கிளம்புறது. வண்டி மாட்டிச்சு.
எங்க இருக்கான் கட்ட மார்க் பண்ணு. நீல கலர் இரு உன்னை நான் பார்க்குறேன் இரு. அங்கே நேராக வீடு இருக்குல்ல நீல கலர் வீடு வீட்லேயே 8x என் ட்ராப்பில் இருக்கு ஒரு இடத்துல இங்கயா? Watch out! 8x ஜோன் வச்சிருக்கேன் வருது. அந்த வீடு தான் நேராக இருக்கிற அந்த வீடு அந்த வீடு என்னண்ட வீட்டு ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு போய் நம்ம ஓடுறது. போ அவனும் ஜோன் போகணும்ல வண்டி எடுத்துன்னு போயிருப்பான். அவரால் வர முடியுமா? ஆக்சுவலாக பக்கில் வந்தவன் தான் இவன். ஒரு ஆள் ஏறுங்க ப்ரோ, ஒரு ப்ரோ நம்பர் 4 ப்ரோ. அங்கே கார் நிற்கும் பாருங்க மலைக்கிட்ட வண்டி கார் நிற்கும். ரைட் சைடில் போ ப்ரோ. வண்டி எடுத்துறோம் ப்ரோ, வண்டி எடுத்து. ரைட் சைடில் ஒரு கார் நிற்கும் பாரு. ஒன்றில் ஒரு ஆர்டிஎல்ஸ் ப்ரோ ப்ரௌன் ப்ரோ நேராக ஒரு கார் நிற்கும். இல்ல ப்ரோ, அங்க எனிமி இருக்கான். Awesome. அங்கே வீட்டாண்டே ஒரு கார் ஜீப் இருந்தது அதை பார்க்க எடுக்கலையா? சிங்கிள் சவா ப்ரோ. எங்க இருக்கான் எனிமே தெரியலையே யாரு. சவா கிட்ட ஒரு கார் இருந்தது வீட்டாண்ட ஜீப்பு. பெட்ரோல் இல்ல. பெட்ரோல் இல்லையா? அதான் கூட்டாரு போ. இல்லையா? இருக்கு ஹெல்த் வேகமாக குறையுது. போடுங்க. வேகமாக குறையுது ஹெல்த்து. Help! அவர் வண்டியிலே போயிருக்கலாம் நீனு. அடங்கொப்பத்தா. வண்டி இல்ல என்கிட்ட. வண்டி எங்க இருக்கு? அவருக்கு வண்டி பைக் எங்க வந்தாரு. Watch out! அவருக்கு பைக்ல யார் அவர் வரீங்க என்ன கூட்டு வரீங்கன்னு யாரோ ஒரு ஆள் கேட்டாரு. போறேன் அவர் கூட்டு போனேன் சார். அவர் கூட்டம் தான் அவர் அங்க போ அவர் கூட போறேன் நான் இருந்தேன். Awesome. Thanks. சிங்கிள் சவா ப்ரோ வண்டி எடுத்தாரு. சரி ப்ரோ நீ அவர் இல்ல கிட்ட போ. ப்ரோ, இது இல்ல ப்ரோ. ஃபியூல் இல்ல. Watch out! ப்ரோ அங்க இருக்கான் ப்ரோ எனிமி. இவர் கிட்ட தான் இருக்கான். எஸ்கேஸ் எடு ப்ரோ, எஸ்கேஸ் எடு ப்ரோ, எஸ்கேஸ் எடுத்து ஸ்கில் அடி ப்ரோ. எஸ்கேவா? எஸ்கேலாம் இல்ல. ஒரிஜினல் எஸ்கேஸ் தான் இருக்காரு. இவரா? Help! கொரோனா போட்டாங்க. அடிச்சே விளையாடவே முடியல சரியா. தெரியல, ஆரம்பத்துல கில் அடிச்சா மட்டும் தான் உண்டு. எங்க ப்ரோ இருக்கான்? அந்த செட்டிங்ஸ் மாறனா அவனுக்கு ஸ்குவாடே இருக்கு. அவனுக்கு ஸ்குவாட் அவனுங்க ஜீப்ல சுத்துறானுங்க. அவர் செத்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நவுந்து ஜோன் கொஞ்சம் நவுந்து ஜோன் போ ப்ரோ. இந்த ரைட் சைடில் ஒரு மோடு இருக்கு பாரு, அது போய் லெஃப்ட் சைடு. இதை கவர் எடு ப்ரோ, இது கரெக்டாக இருக்கும். ஜோன் இன்னும் முன்னாடி போட்டானுங்க. வாட்ச் டவர் பக்கம் பாரு, லெஃப்ட் சைடு வாட்ச் டவர். இல்ல ப்ரோ எங்க இருக்கானே தெரியல ப்ரோ. ஏடபிள்யூஎம் இருக்கானா? இதுல அடிச்சான். நான் செல்ஃபில வச்சிருந்தனால தப்பிச்சேன். எட்டி பார்த்தாலும் தெரியும் எங்க இருக்கானே. கொஞ்சம் கூட எட்டி பார்க்க வந்தா கொஞ்சம் பட்டு பட்டு போடணும். எங்கடா இருக்கீங்க? ஒருத்தனாவது அடிங்கடா. தெரியவே மாட்டேங்குது. பக்கம் இருக்கு. நீ தலையில லெஃப்ட்ல இருக்கான் பாருங்க மேல மலையில. ஓகே ஓகே மலையில ஓடுறான் பாருங்க. 8x எதுக்கு வச்சிருக்க? போதுமா? பக்கத்துல இருந்து அடிக்கிறான். பக்கத்துல வந்து அடிக்கிறான். அததான் ப்ரோ நான் ஏடபிள்யூஎம் லெஃப்ட் சைடு பாருன்னு தலை ஊரா அடிச்சினே. அப்ப பாக்கலையே ஐயா, பக்கத்துல இருந்து அடிக்கிறாயா. ராஜோ ப்ரோ
கில்லு எல்லாமே அடிச்சிருக்கீங்க. நான் 2 கில்லு தான் அடிச்சிருக்கேன். வண்டி ஓட்டினால எல்லா கில்லும் உனக்கே சேரும். அது மட்டும் இலவு மாத்திரும் ப்ரோ. நீங்க ஒரு மேட்ச் போகணும், செட்டிங்ஸ் மாதிரி ஒரு அடுத்த மேட்ச் ஸ்டாண்டர்ட் ப்ரௌன் ப்ரோ நீங்க ஆல்ரெடி செட்டிங் வச்சிருந்தீங்களா? இல்ல ப்ரோ, சென்சிட்டிவ் ஓகே ப்ரோ. அந்த பட்டன் அந்த வாவு மச்சு கண்டி போன இந்த இவரு டிஎன் ரெட் இருக்காருல்ல, இது போய் காப்பி இருக்கு. அப்படியே வந்து அந்த இறாங்கல இருந்து அந்த இதுக்கு மாத்தினா அது அப்படியே எல்லா செட்டிங்ஸும் மாறிடுச்சு. அப்படியே கலைஞ்சிருச்சு. அதனால கை அதான் ப்ரோ நீங்க ஆல்ரெடி வச்சிருந்த செட்டிங் இதுல போய் பாருங்க. எப்படி பாக்குறது? இல்ல லேஅவுட்ல இல்ல வராது. அது வராது. டிஎன் பேச்சை கேட்டு நானும் அதே மாதிரி பண்ணி கலைச்சிட்டேன். கடுப்பாயிடுச்சு எனக்கு. செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் ப்ரோ கடுப்பு. நான் இல்ல ப்ரோ, நான் வாவு மேட்ச் விளையாட மாட்டேன் ப்ரோ. எனக்கு வாவு மேட்ச் பிடிக்கும், கடுப்பு மயிரா வரும் ப்ரோ. சரிங்க, நல்லா கட்டுவாங்க. நான் வாவு மேட்ச் ஏன்னா இப்போ இறாங்கல நான் செட்டிங்ஸ் கரெக்டாக வச்சிருக்கேன். இது வாவு மேட்ச்ல செட்டிங்ஸ் வைக்கல. சரிங்களா, எப்படின்னா இது நம்ம அந்த லேஅவுட்டு லேஅவுட்ல சரி சொல்லிட்டு இது மாத்தினக்கு எனக்கு அப்படியே போயிருச்சு. எனக்கு வெறி அப்படியே எனக்கு சரியான காண்டு. எனக்கு அப்படியே மாறிடுச்சு டக்குன்னு. எனக்கும் அதே மாதிரி மாறிடுச்சு. நான் இப்போ விளையாடவே முடியல ப்ரோ சரியா. அதனால தான் ப்ரோ அப்புறம் திருப்பி செட் இப்போ எல்லாமே பட்டன், அதாவது பட்டன்லாம் எங்க வச்ச ஞாபகம் இருக்கு, கை கொண்டு போறேன். ஆனா அந்த பழசு அந்த பழசு இது எனக்கு அந்த மூவிங்ல வர மாட்டேதுன்றேன். கரெக்ட் அதோட கஷ்டம் தெரியும். சரி நீங்க ஒரு மேட்ச் போன செட்டிங்ஸ் வச்சுட்டு வந்துடுறேன். அது மட்டும் தான். அப்புறம் என்ன மேட்ச்சு என்ன பண்ண போறீங்க? டிடிஎம் போடு. மேட்சா போட்டா போடுங்க, இல்லையா போய் படம் தூங்குங்க. நீ தாயா லீடரு ஐயா. டிடிஎம் போட ஐயா. நான் லீடர், சபா ப்ரோ லீடர். சபா ப்ரோ தான் லீடர் வந்தாரு. நல்லா பாரு ஐயா, கண்ணை திறந்து. என்ன ஐயா நீங்க வேற. நீங்க தான் ப்ரோ லீடர். யாரு கேட்டு மாத்துனீங்க? ஐயா அவர் மாத்தி விட்டதே ஒன்னதான் ஐயா மாத்தி விட்டு. அவர் ஏன் மாத்தினா? அவர் எதுக்கு யாரை கேட்டு மாத்தினா என்ன கேட்டாரா? லீடர் சொன்னாரா அவர் என்கிட்ட? அவர் தான் சொல்லிட்டு போனார் ஐயா, செட்டிங் மாத்த போறேன்னு சொல்லிட்டு வெளியே போனார் ஐயா. செட்டிங் மாத்தா போற லீடர் என்ன ஆக்குறேன், என்ன பர்மிஷன் ஆனாரா என்ன? சரி இரு, கோல்டு வராரா ப்ரோ? தலைமை பொறுப்பு வந்து தேடி வராது ப்ரோ, அதுவா வரும் ப்ரோ. தமிழ் ப்ரோ ஏன் ப்ரோ நான் லீடர் ஆன விரும்பலையே ப்ரோ. அது இருக்குடி ஐடியா. கோல்டு வரன்னு இன்வைட் கொடுக்குறாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? யாரு? கோல்டு, டிஎன் கோல்டு. என்ன கோல்டு? டிஎன் கோல்டு, டிஎன் கோஸ்டா? கோல்டு வருவார் பாரு. யார் டிஎன் கோல்ட்ல யாரும் என் லிஸ்ட்ல கிடையாது. உன் லிஸ்ட்ல கிடையாதா? இந்த செல்வா ப்ரோ என்ன போய் அந்த டீம் கூட விளாண்டாரு மனுஷன். செல்வா தான் நம்ம கூட வர்றதே இல்லையே. சரியா உனக்கு? அங்க யாரும் ஆள் இல்லாம மட்டும் இங்க வருவாப்புல. அவங்க டீம்ல அங்க ஆள் இல்லதான் இங்க வருவாப்புல. அப்படியா? நானா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் காட்டும் ஆதாரத்துக்கு இதுதான் சொன்னாருன்ட்டு. காட்டு. இதென்ன பயமா இருக்கு? காட்டு இருக்குது, காட்டு. காட்டுல காட்டு. காட்டுறேன், லைவ்ல பாத்துக்கங்கன்னு சொல்லுவான். காட்டுல காட்டு. நம்மால இருக்காரு போடும். என்ன ப்ரோ வரலையா ப்ரோ? சொல்லி முடிஞ்சு. சொல்லி முடிச்சா வரியா இல்லையா? டீம் இருக்கா? என்ன ஆஃப்லைன் போட்டு என்ன ப்ரோ வரியா இல்லையா ப்ரோ? ப்ரோ வைஃபை இதா ப்ரோ, ஒரு கான்கூர் புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, பாருங்க பண்ணா. ஓகே ப்ரோ. நம்மால 3 பேர் இருக்கீங்க. நேற்று இப்படி போய் 8 போது எனக்கு கருத்தாங்க.
got the Hawkeye medal. I made the top 3 just now. நீ சொல்லு. என்ன ப்ரோ? 7 கில் அடிச்சிருக்கா, 7 பாட் அடிச்சிருக்காப்ல பிளேயர். ஓகே ப்ரோ. கான்குர புஷ் பண்றாப்ல, கதை கேட்டுக்க. டேக் ஒன்னு போயிட்டு இருக்கு. ஓகே. ஆப்போசிட் டீம்ல ஃபைட் பண்றாங்க, 3 நாக். அந்த அடியாங்க 97 க்கு பேக் அடிச்சு வாங்க. ஓ அப்படியா? அவன் கன்ஃபார்மா புஷ் பண்ற அந்த கோஸ்ட். அவன் கன்ஃபார்மா வைரஸ் குரூப்ல இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. யோ எல்லா பாட்டும் உனக்கு கொடுத்து இடிக்கல, எல்லா பாட்டும் உனக்கு தான் கொடுத்தோம். 7 கில் அடிச்சிருக்கா, ரெண்டு டீம் நாக் ஆயிட்ட வந்து காப்பாத்தியாங்கறேன். ஐயோ மைனஸ் வந்துட்டு அப்படியே பேக்க அந்த கல்ல விட்டு நவுறு வேல போறாம. அப்ப அப்படியே வர வேணாம். அவன் வந்து போய் அவன் வந்து ஒருத்தன் போய் 3 பேரை ரீகால் பண்ணி 3 பேரையும் ரிவ்யூ பண்ணி 4 பேரை வந்து அடிக்கிறானுங்க. அவன் அது வரைக்கும் அந்த இடத்த அசையவே இல்லை. அவன் அப்போ வந்து அவங்க ரஷ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் வந்து ப்ரோ பிளேயரா மாறுவாரு. அது வரைக்கும் வந்து இதா இருப்பாரு. அப்ப நான் ஒண்ணு முடிஞ்சப்பா சாமி, அவர் வந்து இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, நீங்க நாக்கு வச்சு கில் எடுத்தா அவருக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஸ்குவாட் வைஸ் பிளான் பண்ணி பிளான் பண்ணிருப்பாரு. என்ன ராகவ் ப்ரோ இருக்கலாம். பெரிய பிளேயர்லாம் அப்படிதான் இருப்பாங்க சில பேர். பெரிய பிளேயர்லாம் அப்படிதான் ப்ரோ பண்ணுவாங்க. ரீகால் பண்ணி அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி. ரீகாலா நாக்கானா அந்த ஸ்குவாடு இல்ல, அந்த ஸ்குவாடை முடிகிற வரைக்கும் தூக்கவே மாட்டானுங்க. நம்ம மேஞ்சினே தான் கிடப்போம் கீழே. அவன் முடிச்சிட்டு வந்து அப்புறமா லூட் அடிச்சுட்டு வந்து அத கூட ஒத்துக்கலாம். ஸ்மோக் போடியா, ஸ்மோக் போடியா, ஸ்மோக் போடியா, ஸ்மோக்கும் போடலாமா? ஆனா சொன்னா ஒரு வார்த்தை, ஸ்மோக்ல பிக்கப் வைக்கல போறோம் பாரு. நீ கான்குற போயிடுற மனசுல அஞ்சுக்கிட்டு கம்பெனி வெளில வந்துட்டோம். ஒரு ஆள் முன்னாடி இருக்கான். எல்லாம் லேட் பிக்கப், எல்லாம் லேட்டா இறங்குறானுங்க. ஆமா நம்ம சீக்கிரம் பாரு, கேக்குதா சத்தம்? லேட்டா இறங்குறானுங்க. ஐயா என்கிட்ட சவுண்டு கேக்குது ஐயா. இது அதுக்குள்ள எங்க இருந்துடா அடிக்கிறீங்க? நேடா பாவிகளா, பின்னாடி இருக்கானே. இந்த வீட்ல இருக்கான் ப்ரோ. குதிரா பையா, எங்க போனாலும் இனிமையா இருக்கானு. யோ ராகவ் ப்ரோ இந்த சைடு வந்துறியா? ஏரியா ஃபர்ஸ்ட் சேவ் பண்றது இல்ல. எங்க இருக்கீங்க? அதான் ப்ரோ நீ இங்க வான்ற. வாட்ச் அவுட். இரு நாங்க செட்டிங் போட போறோம். வந்துட்டேன். Selva bro waiting. Call you. நீ மூவ்மெண்ட் கொடுக்காத. உட்காரு வைத்தியம். யாராவது ஒரு ஆள் மூவ்மெண்ட் கொடுத்தாதான் ஏறுவான்.
அவன் சுட்டு காட்டுறான் பாரு, நீ சுட்டு காட்டின பாரு. அதான் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு லெஃப்ட் சைடில் தான் நிற்கிறான் வால் கிட்ட, அது மட்டும் தெரியுது. Marked a location. Marked a location. முன்னாடி இருக்கிற வீட்டுக்கு போயிட்டான். Marked a location. யாரதான் ராகவ ப்ரோ அவன் சுத்தி வந்துட்டான் போலயே. அவன் முன்னாடி போயிட்டான், எங்களை தாண்டி போயிட்டான் அவன். Marked a location. படாக்கே கேசி மாலை. ஆனால் இப்படிலாம் செய்யக்கூடாது, கேம்ப் அடிச்சு அடிக்கிறேன். செல்வா ப்ரோ கால் பண்ணி சொல்றாரு, என்ன ப்ரோ தமிழ் ப்ரோ உங்க கூட இருக்கிறப்ப கேம்ப் அடிக்கிறாரு, கூட்டு போய் சாவடிக்கிறாரு. ராகவ ப்ரோ கேம்ப் அடிக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேற வழி இல்ல. இருக்கும். செல்வா ப்ரோ கால் பண்ணி கேக்குறாரு, என்ன ப்ரோ தமிழ் ப்ரோ உங்க கூட விளையாடுறப்ப மட்டும் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க, சுத்தி சுத்தி இருக்காங்க. அதுதான் விதியின் சதி. சரி போலாம் போலாம். என்ன route எடுத்தாச்சா? சொல்ல உடனே செல்வா மைனஸ் ஆக்குன்னு அவருக்கு ப்ரோ ரொம்ப பிடிக்குமா, அதனால செய்யற சொல்லு போன் பண்ணி சொல்லு அப்படியே சொல்றேன். ஒரே நிமிஷம் வந்துட்டேன். நீ ஃபோன் அடி சொல்ல போறியா? நான் சொல்ல மாட்டேன், நான் ஏன் சொல்றேன். அவன் கேள்வியாக கேட்டிருப்பான், இந்திக்காரன் தமிழாலோ நான் கேள்வி கேட்டிருப்பான் கன்ஃபார்மா. படும் பாட்டு என்னடா இப்படி கேம்ப் கேம்ப் அடிக்கிறீங்க? அடிக்கிறேன்னு கேள்வி கேட்பான், கன்ஃபார்மா கேட்டிருப்பான். நம்மளே ஒன்னையார் இல்ல ஒன்னையார் ஏறுன்னு அடிச்சுனா நீனு கேம்ப் அடி. என்ன ராகவ ப்ரோ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அவன் நம்மளே நம்மளும் திட்டதா ப்ரோ செய்வோம். நம்மளும் அதான் செய்வோம், திட்டுவோம்ல கேம்ப் அடிச்சானா. அதான் கேம்பர் தாளா அடிப்போம். ஒரு ஸ்குவாட் இருந்ததுன்னா கேம்ப் அடிக்கலாம், சோலோ பீஸ் இல்ல ஒரு ஸ்குவாடே ஒருத்தனுக்காண்டி கேம்ப் அடிக்க கூடாது. அது இல்லையா, ஒரு ஸ்குவாட் புஷ் பண்ண வந்தா கேம்ப் அடிக்கலாம் 2 பேர், பிரச்சனை கிடையாது. அது அடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. போனா நம்மளை கொண்டுருவானுங்க. சரி கிளம்பலாமே. நம்ம செட்டிங்ல நின்னு அவன் 4-5 பாட் அடிச்சிட்டான். ஆமா நீங்க மூவ்மெண்டே கொடுக்கலையா? எல்லாரையுமே அடிச்சாச்சு, அவன் எல்லாரையுமே அடிச்சிட்டான், இறங்கின எல்லாரையுமே. 2 இங்க ஒருத்தன் பாக்ஸ் இருக்கும் ப்ரோ, ஏறி எந்த அடி வாங்கிட்டு போனான் இவன் தான். இவனும் லேட்டா இறங்க. ப்ரோ எடுங்க எங்க இருக்கு? ரைட் சைடு. இங்கே உள்ளார சவுண்டு கேட்குது ப்ரோ, ஏதோ ஃபுட் மார்க் கேக்குது ப்ரோ. அதான் நானும் பார்க்குறேன் எங்கே இருக்குன்ட்டு. மேலே போயிட்டானா எங்க?
கீழே தான் சவுண்டு கேட்குது. RX AKM. அது சொல்லிட்டுமா, செல்வா வந்தானே நான் செல்வாக்கு மைனஸ் சவுண்ட் ஒரே வெறியில புஷ் பண்ணுவான். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன சொன்னாங்க? வேற எதுவுமே சொல்லியே. யூஎம்பி வேணும் எனக்கு. யூஎம்பியா ப்ரோ? யூஎம்பி வேணுமா ப்ரோ? நான் அங்கே போட்டேனே, வா என் பின்னாடியா வா. நான் புல்லட்டும் போட்டேன். அது நான் நான் பார்த்து எடுத்துட்டியா? சரி வா, எடுத்துட்டியா? வா எடுத்துட்டியா? வா. நான் போட்டு நீங்க என்ன கண்ணு கீழே போட போறீங்க? ஸ்கார் எல்லாம் கீழே போட்டுரு. கீழே போடுங்க. கீழே தான் கிடக்குது. ஏகேம் போறோம். இந்தா இந்தா இரு ப்ரோ, மேக் இருந்தா மேக் இருக்கான்ட்ட. புல்லட் வேணுமா? புல்லட் வேணாம். புல்லட் இருக்கா எக்ஸ்ட்ரா இருந்தா போடுங்க. யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல தாம்சன் வச்சிருக்கேன். நான் அங்க அவ்வளோ புல்லட் போட்டேன். என் கூட நீ அதெல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்தாச்சு. நான் M762 எடுத்துட்டு அதை போட்டேன். Hi Saga, welcome to room. வெல்கம் டு ரூமா? வெல்கம் டு ரூமா. Hi Saga, welcome to room. என்னையா என்ன ப்ரோ ரூம்ன்ற? பொம்பளை பிள்ளை ரூம் கூப்பிடுது. Hi Saga, welcome to room. ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீயா தரானுங்களே. சரி போலாம் வாங்க போ. ஐயா இதுல பையமா இருக்கு. அதெல்லாம் வேணாம். இல்ல இவன் அதுக்கோசரம் இங்க இல்ல. நான் என்ன கேக்குறேன், நம்ம கேம்ப் இதை பார்த்தா இங்க போன் அடிச்சு கேக்குறானே, அவன் என்ன பண்ணலாம்? ப்ரோ சரி வா வந்து காரை மாத்து வா. அப்படி ஆனா என்ன காரணம் எனக்கு தெரியல. Marked a location. கார் வெடிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கான். ஆனா அது முன்னாடி கார் வருது. Watch out. பாத்துட்டேன். போகுது போகல, இங்கதான் வருது. எனிமி இந்த வீட்டுல இருக்கானுங்க. நிறுத்திட்டான் உள்ள. இங்க ஒருத்தன் பின்னாடி இருக்கான். அடி ஓடிட்டான் உள்ளார. ஸ்டாக்ல ஏன் ப்ரோ துருத்துறா? நிறுத்து ப்ரோ. ஏன் ப்ரோ? வீட்டுள்ள ஆள் இருக்கான் ப்ரோ. வீட்டுள்ள ஆள் இருக்கான்யா. ஆள் இருக்கட்டும் வா. ப்ரோ லெஃப்ட்ல வெளிய இருக்கான். நைஸ்.
இதுல M4 ஸ்டாக்கோட இருக்கு bro. ஸ்டாக் மட்டும் தான் வரும். அப்போ நம்ம கார்ல போலாமா இந்த கார்ல போலாமா? ஒரு நிமிஷம் வராங்க. ஓ, 3x 4x ஏதாவது சரி ஆயிரம் சரி ஃபீல் கேன் வெளியே இருக்குண்ணா. வண்டி 8xலாம் எடுத்து பேக்ல வண்டி, வைங்க. வண்டி, வண்டி, வண்டி. தேவைப்படும். இங்க இருக்கியா வாயா வண்டி வண்டி பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க. Marked a vehicle. வண்டி. ஒரு கேன் ஃபியூல் போடுறோம். இங்க மலைக்கு மேல என்ன Marked இருக்கா? a location. முன்னாடி இந்த வீட்ல அங்க Marked a இருக்கு. location. இந்த வீட்ல இங்க Marked a வீட்ல இங்க இருக்கு. location. எங்க போறா? அங்க சுத்தி போறா. வா வா நீ எனிமியை தான் அடிக்கணும். வா உன்னை சேஃபா கூட்டு போய் சேஃபா கூட்டு வா. இங்கேதான் லூட்டு கிடையாது. இந்த ஃபியூல் கனடு இங்க இருக்கு கேன். எல்லாம் போயிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு போது இருந்தானுங்க. அப்போ சண்டை இங்கே ஃபைட் நடந்தது இங்கே. போயிட்டானுங்க. மேல வண்டி நிக்கிறீங்க மலை மேல. இங்க நிக்கிற கடல அது. லெஃப்ட் போ ரைட் போதா. லெஃப்ட் போ ரைட் போவாத. லெஃப்ட் போவாத. ஓகேயா எவனா இருக்கானா அப்படியே ஒரு கண்ணோட்டமா பார்த்துட்டு போகலான்னு போறான். அங்க போக கூடாது. அங்க போ நடுவுல மாத்துவ நீ. ஆப்போசிட் நான் வீட்ல அவ்வளவு தூரம்லாம் போக இருப்பான். மாட்டேனே. பட்டா போயிருப்பான். லெஃப்ட் சைடுல ஒரு காரு. Watch out! தோட்டு பைக்கிய கிட்ட போனா மட்டும் தான் அடிக்க முடியும். புது ஸ்னைப்பர் இருக்காமா? காரு அடுத்த காரு பக்கத்துல பூஸ் போய் ஊத்துற மாதிரி இருக்கு. கவனம் கிடைச்சு இந்த Watch வீட்ல out! நீ போய்ட்டான் bro. ஸ்னைப்பர் இருக்கு ஆனா அவன்கிட்ட எதுவும் இல்லையே ஸ்கோப். இது இது நம்ம டிக்ளேட்டர் சார். ATX வண்டியில டிக்ளேட் இருக்கு. ரைடர்ஸ். ஓகே வந்துட்டேன். ஆமா உன்கிட்ட என்ன ஸ்கோப் ப்ரோ வச்சிருக்க வேற? என்கிட்ட வேற ஸ்கோப் இல்ல.
இங்க பின்னால இருக்காம பாரு. இன்னும் 8x எடுக்க முடியல ப்ரோ. ஸ்கோப்பை கழட்டி விட்டு எடு ப்ரோ. கன்ல ஸ்கோப்பே இல்லை. இங்க ஸ்கோட சேம் இருக்காம பாரு. சவுண்டு மட்டும் கேட்குது. ஸ்குவாட் ஹவுஸ்ல இருந்து ப்ரோ. நீ எப்படி மேலே ஏறின? அப்படியே அந்த சைடு ஏறிக்குவீங்க. ஏறி குச்சி லெஃப்ட்ல டேங்கர்ல ஏறுங்க. நல்ல டேமேஜ் அவனுக்கு. எங்க இருக்கான் அவன்? வீட்லயா? இந்த ஸ்கோட் போடா. Watch இந்த out! வீட்ல நாக்க வச்சோம். ஆனா ரிவைவ் பண்ண போயிட்டான். எத்தனை பேர் இருந்தானுங்க? 2 பேர் தான் இருந்தானுங்க. இவன்ட்ட மாலி இருந்ததுன்னு நினைக்கிறேன். 3 பேர் இருக்கானுங்க. சாப்பிட்றதுக்கு தான் ஓடணும். இன்னொரு நாக்கு வை. இங்க ஒரு பின்னாடி ஒரு கார் போகுது பாரு. ஓடு கோத்தா. தமிழ் ப்ரோ நீ பாக்குறான் ப்ரோ. என்ன ராகவ் ப்ரோ, நம்ம பெரிய கொழுப்பு தெரியுமா? பின்னாடி அவ்வளவு பெரிய ஓபன் சோன் வச்சுட்டு மேல வந்து படுத்துடணும். எங்க ப்ரோ